எனக்கு உங்களை பார்க்கவே எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் முகத்தையே என்னால பார்த்து பேச முடியல. அந்த குழந்தை சொல்றது உங்களுக்கு தெரியாதா? உண்மையிலேயே உங்க வீட்டுக்காரர் உங்க பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு தான் மேடம் சொல்றேன். குழந்தையோட வாழ்க்கைங்க, வீட்டுக்காரோட நம்ம வாழ போற குழந்தைங்க முக்கியம். அதனாலதான் மேடம் இப்படி நான் பொத்தி வளர்த்திருந்தேன்னு நானு. எனக்கு 6 மாச காலமா இது மாதிரி நிகழ்ச்சி என்னன்றது லவ் மேட்டரையே விடுங்க. உங்க வீட்டுக்காரரும் உங்க பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்குவாரு? இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அடிப்பாரு, குடிச்சிட்டு வந்து என்கிட்ட அநாகரிகமா நடந்துக்குவாரு மேடம். லவ் மேட்டரை விடுங்க, அந்த பொண்ணுகிட்ட எப்படி பர்சனலா நடந்துக்கிட்டாரு? நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க உங்க பொண்ணுகிட்ட? இல்ல மேடம், நான் கூப்பிட்டு அது வாயிலேயே சொல்ல வைக்கிறத விட நீங்க இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் தண்ணி சாப்பிடும் தான் மேடம் நானு குடிப்பேன். அதுவும் டெய்லி எல்லாம் கிடையாது. தெரியாதாம்மா உங்களுக்கு? நான் என்கிட்ட இப்படி குடிச்சிட்டு குழந்தையோட ஃபியூச்சர் முக்கியமா மேடம். குடிச்சிட்டு அங்க படுக்கிறாரு இங்க படுக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு மேடம். நீ போய் அந்தாண்ட வீட்டுல படுத்துன்னு சொல்லிட்டு அந்தாண்ட வீட்டுல படுத்துச்சு மேடம். நான் கேட்டு படுக்கிறாரு இங்க படுக்கிறாருன்னு சொல்லிச்சு. எவ்வளவு நாளா சொல்லிச்சு? ஒரு 3 மாச காலமா சொல்லிச்சு மேடம். எவ்வளவு மோசமா நடந்துக்கிச்சு அந்த நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிச்சா? நீங்களே கண்ணுல பாத்துருக்கீங்களாமே பல தடவை? மோசமா நடந்துக்கல மேடம், மோசமா நடந்துக்கல சொல்ல. இது மாதிரி படுக்கிறாரு, எனக்கு பிடிக்கல, நான் போய் அந்தாண்ட படுத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் அந்தாண்ட ஒரு வீடு தனியா பூட்டு ரூம்பு திறப்பு இருக்கு, அந்தாண்ட வீட்டுல போய் படுத்துச்சு மேடம். ஒரு இடம் தான் நடந்ததா? நான் பார்த்தது ஒரு முறை இங்க படுத்துட்டு அங்க படுத்துருந்தாரியா அங்க படுத்துன்னு கேட்டதுக்கு நான் குடிச்சிட்டு உங்க படுக்க விருப்பம் நாங்க படுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்ன சொல்லுது தெரியுமா? அழுவுது. அவர் எங்க அப்பாவே கிடையாது, நான் அவருக்கு தான், அவங்க 2 பேத்துக்கு தான் நான் பிறந்தனா இல்லையான்னு தெரியல. நான் வர சொல்லட்டுமா அவங்க பொண்ணு? வரவே முடியாது, நான் ஹோம்ல இருந்தாலும் இருப்பேன், அவங்களோட போக மாட்டேன்னு சொல்லுது. சரிங்க மேடம். அப்புறம் என்ன மேடம், அது உன்னுடைய விருப்பம் தான். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? அழிஞ்சுதான் போன சொன்னா யாரும் பெத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு மேடம். அந்த பொண்ணு இன்னும் ஒரு 2 வருஷம் நீ என் கூட வச்சிருந்துட்டு அவங்களே கூட கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். நீ சொன்னதெல்லாம் யாருமா சொன்னா? அந்த அப்பா என்ன பண்ணாருமா? நான் திரும்ப சொன்னாலும் அதே தான் சொல்றேன். அவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. என்னது தப்பா நடக்குது? என்ன தெரியும்? நான் படுத்துட்டு இருக்கும் போது பேண்ட கிழிக்கல, அவுக்கல, இதெல்லாம் நீ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்க அம்மா கேட்கல, நானா? நீங்க சொல்லல. நீ கண்ணால நீ பார்க்கலன்னு சொல்லு. சத்தியமா மேடம், பெத்த பொண்ணுங்க இல்ல, நீ கண்ணால ஒரு ஒண்ணுமே போட்டு இல்லாம கட்டில்ல உட்கார்ந்து இருந்து நீ பார்க்கல இல்லாம இல்ல. அங்க உட்காந்து அதான் நான் படுத்து நான் மேட்டர் சொல்றேன். இங்க படுப்பாரு அங்க படுப்பாரு, அது மாதிரி மாத்தி படுத்து கேட்டது அது மாதிரி நான் கிடையாது. நான் கேட்டது என்கிட்ட சொல்ல சொன்னார் மேடம். பூஜை ரூம் அது பெத்த பொண்ணு சொல்லுமா? நான் பெக்கவே இல்லை மேடம். சொல்றேன் மேம், அவங்க என்ன பெக்கவே இல்ல. பாருங்க, நீங்க இந்த கொலை குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது. உங்க அப்பா என்ன போலான்னு இருக்காரு. சொல்வதெல்லாம்